தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியினர் போராட்டம் தீவிரமடைவதால் தற்போது மேற்கு வங்கத்திலிருந்து அதிரடி படையினரை குவிக்க மத்திய அரசு ஆயத்தமாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருப்பதால் தலைநகர் டெல்லியில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. மேற்கு வங்கத்திலிருந்து மேலும் 20 CRPF குழுக்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர்கள் மற்றும் கட்சிகளின் போராட்டத்தை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான் ஜனதா கட்சியினர் 1 மாதத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்ல முயன்றபோது அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. இந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இளைஞர்கள் தலைநகரை நோக்கி படையெடுத்திருக்கக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக CRPF வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, தற்போது மாணவர்களோட போராட்டம் எந்த அளவில் இருக்கு? குறிப்பா நேற்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்துக்கு வந்த பிறகு தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கு? பாதுகாப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. என்ன நிலவரம்? ஜூன் 20 அன்று கரப்பான் ஜனதா கட்சி சார்பாக இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் மட்டுமே அந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில அவர்கள் அந்த போராட்டத்தை நிறைவடைந்த பிறகு தொடர்ந்து அவர்களுடைய அந்த போராட்டத்தை இந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடர்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராமராஜன் காட்டும் இந்த காட்சிகளை பார்த்தோம் என்று தெரியும். இந்த போராட்டக்காரர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு பல்வேறு பகுதிகளிலிருந்து வருவதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தினந்தோறும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய நிலையில காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வாறாக பல்வேறு தடுப்புகள் அமைத்து அவர்களுடைய அந்த கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடையில்தான் கடந்த மழைக்கால கூட்டத்தொடருடைய முதல் நாளான அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்த அவர்கள் முற்பட்ட போது அதற்கு அனுமதி இல்லாத போது அவர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்ற நிலையில்தான் அவர்களை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அனைவரும் அமைதியான போராட்டத்தை முன்னெடுக்கவும் போராட்டத்திற்கு நாடாளுமன்றத்தை நோக்கிய போராட்டத்திற்கு அனுமதி கிடையாத காரணமாக தொடர்ந்து ஜந்தர் மந்தர் பகுதிக்கு திரும்பி செல்ல வேண்டும், கலைந்து செல்ல வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களை தொடர்ந்து அவர்கள் வழங்கி வந்தார்கள். ஆனால் இருப்பினும் அந்த போராட்டக்காரர்கள் சில பகுதிகளில் அத்துமீறி அவர்கள் உள்ளே நுழைய முயன்ற பொழுதுதான் அவர்கள் மீதான இந்த தடியடி நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போல கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் ராகுல் காந்தி, கார்கே, மல்லிகார்ஜுன் கார்கே, அதே போல பிரியங்கா காந்தி ஆகிய பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு அவர்கள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த நீட் விவகாரத்தில் நீதி கிடைக்க வேண்டும், அதே போல மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராகுல் காந்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் அவர்கள் அனைவரும் டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது இன்றைய தினமும் தொடர்ந்து பல நூற்று மாணவர்கள், இளைஞர்கள் என பல தரப்பினர் இங்கு ஜந்தர் மந்தர் பகுதிக்கு இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கூடுதலாக அதிக எண்ணிக்கையில் இங்கு கூடி இருக்கக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்துவதற்காக வரக்கூடிய நாட்களில் மீண்டும் அவர்களுடைய அந்த போராட்டத்தை வலுப்படுத்தும் விதமாக அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாகத்தான் கூடுதலாக கொல்கத்தாவிலிருந்து 20 அந்த கம்பெனிகளை சேர்ந்த அந்த கூடுதல் அதிரடி படையினரை வரவழைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஒரு உத்தரவை போட்டிருக்கின்றார்கள். தற்போது மேற்கு வங்கத்திலிருந்து அவர்கள் கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில இங்கும் பல போராட்டக்காரர்கள் தொடர்ந்து இங்கு வந்து வண்ணம் இருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்ப்போம். தொடர்ந்து இது போன்றதான் இளைஞர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. இங்கு வரக்கூடிய நபர்கள் இங்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது போன்ற உதவிகளை தங்களால் செய்ய முடியுமோ அந்த அளவு இந்த உதவிகளை செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சிலர் இந்த ஜொமோட்டோ அதே போல இந்த ஆன்லைன் ஆப்புகள் மூலமாக அந்த உணவு டெலிவரி செய்யும் இந்த நிறுவனங்கள் மூலமாக இங்க இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டில்
வீட்டிலிருந்தே தங்களுடைய இந்த ஆர்டர் செய்து இங்கு போராட்ட களத்தில் யார் யாருக்கு இந்த உணவு தேவைப்படுகின்றது இது போன்ற விஷயத்தை வந்துட்டு அவர்கள் வீட்டிலிருந்தே தாங்களாகவே அடையாளம் தெரியாத இருந்த போதிலும் வீட்டிலிருந்து ஆர்டர் செய்து இங்கு வரவழைக்கிறார்கள். இங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அது போல வரக்கூடிய மற்ற தரப்பினர்களுக்கும் இங்கு உணவுகள் இவ்வாறாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல தன்னார்வலர் நிறுவனங்கள் சார்பாகவும் தொண்டர்கள் சார்பாகவும் தொடர்ந்து இந்த போராட்ட காலத்தில் அவர்கள் சார்பாக இது போன்ற உணவுகளாகட்டும் தண்ணீர் அதே போல தேநீர் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இங்கு அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சூழல்ல இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு அவர்கள் செய்து வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக இவர்களுடைய அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் நிலையில தான் அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக டெல்லி காவல்துறை சார்பாக இது போன்ற கடுமையான அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்காங்க. நம்ம கேட்போம். அப்ப நாம் कहाँ से आ रहे थे? शानू नाम है मेरा, मैं दिल्ली से ही हूँ। दिल्ली से ही हूँ। आप क्यों उधर प्रोटेस्ट के सपोर्ट करने के लिए आए क्या? मैं सपोर्टर हूँ, सीजेपी का सपोर्टर हूँ मैं। ओके, क्या हो गया कल प्रोटेस्ट में? कुछ लड़ाई हो गया क्या? क्या हो गया थी? हाँ, जैसा आपने न्यूज में देखा है, लड़ाई हुई थी, दोनों तरफ से हुए थे लड़ाई तो, बट अब शॉर्ट चीजें करनी पड़ेंगी, दोनों को हाथ मिलाना पड़ेगा वरना नहीं हो पाएगा। भैया आपका नाम क्या है? आप कहाँ से आए? मेरा नाम शिवम नेगी और मैं दिल्ली में पढ़ने के लिए आया हूँ। तो मैं उत्तराखंड से हूँ बेसिकली। पहले मैं भी गवर्नमेंट जॉब की प्रिपरेशन कर रहा था, पर फिर मैंने जब ये पेपर में जो भी हुआ, मतलब ये लीकेज पेपर लीक हुए है ना, फिर मैंने प्रिपरेशन छोड़ दी अपनी। तो उसीलिए मैं सपोर्ट करने के लिए आया हूँ यहाँ पे। भले अभी मैंने प्रिपरेशन छोड़ दी है, पर मैं सपोर्ट करने के लिए आया हूँ जो भी हमारे साथ गलत हुआ है स्टूडेंट्स के साथ। सो ये பல அதாவது இவர் உத்தரகாண்ட்ல இருந்து தயார் மத்திய அந்த தேர்வுக்கு தயாராகி வந்திருந்த நிலையில பேப்பர் லீக் என்ற விஷயத்தின் காரணமாக இவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அதற்கு பிறகு இவர் அந்த தேர்வு எழுதுவதற்கான அந்த முடிவையை வந்துட்டு கைவிட்டு விட்டதாக இவர் கூறுகிறார். எனவே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ஒரு பக்கம் சிஜேபி இளைஞர்களோட போராட்டத்தால தலைநகர் ஸ்தம்பிச்சிருக்கு. அதே நேரம் விவசாயிகளுமே தலைநகரை நோக்கி பேரணியாக செல்ல முயற்சி நடப்பதாக அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். தற்போது விவசாயிகளோட போராட்ட நிலை எப்படி இருக்கு? அவர்களும் தலைநகரை நோக்கி வருகின்றனரா? பல விவசாயிகளை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் வந்துட்டு அந்த பஞ்சாப் ஹரியானா அந்த எல்லை பகுதிகளில் டெல்லியினுடைய எல்லை பகுதிக்கு டெல்லிக்கு அப்பால் வந்துட்டு அந்த போராட்டத்தை வந்து தொடங்கி இருக்கின்றார்கள். இருப்பினும் டெல்லிக்குள் அவர்கள் நுழைவதை தடுப்பதற்காக கடுமையான அந்த தடுப்புகள் வந்துட்டு காவல்துறையினர் டெல்லி காவல்துறையினரால் எல்லை பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சிங்கு பார்டர் என்ற அந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் டெல்லிக்குள் நுழைவது என்பது மிக கடினமாக ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நமக்கு தெரியும் கடந்த அந்த மூன்று வேளாண் மசோதாக்களை வந்துட்டு மத்திய அரசு கொண்டு வந்திருந்த நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உள்ளே வந்து நுழைந்து விவசாயிகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்துட்டு அந்த தங்களுடைய அந்த பேரணி வந்து நடத்த முற்பட்ட போதுதான் அந்த வன்முறையானது வெடித்திருந்தது. அன்றைய தினம் அந்த டெல்லி முழுமையாகவே சம்பித்திருந்த காட்சியில் நம்மால் அந்த செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். கள நிலவரத்தையும் வந்துட்டு அவ்வப்போது நம்ம பதிவு செய்து வரக்கூடிய நிலையில இந்த நிலைதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே விவசாயிகளும் இந்த போராட்டத்தை இணைவதை தடுக்கும் விதமாகவும் அப்படி ஏற்பட்டால் இந்த தற்போதைய சூழல் மேலும் மோசமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விவசாயிகளை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான எல்லை பகுதிகளில் அந்த தடுப்பு நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜந்தர் மந்தர் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஜந்தர் மந்தர் பகுதிகளில் வந்துட்டு வரக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து வந்து வண்ணம் இருக்கிறார்கள். எனவே இவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் கூடுதலாக அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் வந்துட்டு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விஷயத்தில் அந்த நீட் வினாத்தாள் கசிவு விஷயத்தில் உரிய நடவடிக்கை யார் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி தற்போது நாடாளுமன்றத்தில் வந்து அவர் உரையாற்றும் பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தது நமக்கு தெரியும். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு புறம் மத்திய அரசு சார்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கரப்பான் ஜனதா கட்சி சார்பாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து தங்களுடைய அந்த கோரிக்கை தொடர்பான அந்த கோரிக்கை மனுவை எழுத்துப்பூர்வமான சமர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். எனவே அதற்கு பிறகு மத்திய அரசு சார்பாக அந்த கரப்பான் ஜனதா கட்சியினர் மற்றும் இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. போராட்ட களம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் மத்திய அரசு 20 கம்பெனி சிஆர் படை வீரர்களை தற்போது போராட்ட களத்திற்கு அழைத்திருக்கிறது. ஒரு கம்பெனி படை என்றால்
134 வீரர்கள் அடங்குவர். இதன் மூலம் போராட்ட களம் தீவிரமடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.